நிலை, அவங்க பௌதிகமா மிக சக்திசாலியா இருப்பாங்க. அசுரர்கள் பௌதிகமா மிக சக்திசாலியா இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் முன்னாடி அவங்க சக்தி பலிக்காது. ஏன்னா அசுரர்கள் சக்தியும் மறைமுகமாக பகவான் கிருஷ்ணர் பெற்ற சக்தி தான் அது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பகவான் கிருஷ்ணரோட சக்தி தான் இருக்கு. பகவான் கிருஷ்ணரோட பகிரங்க சக்தி என்பது இந்த பௌதிக உலகம். அதுவும் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு சக்தி தான், பகிரங்க சக்தி. பகவானுக்கு அந்தரங்க சக்தியில் நாம் இருக்கும்போது தான் நம்ம வந்து பகவானுக்கு பக்தி செய்ய முடியும். பகவானுக்கு அந்தரங்க சக்தி என்பது அது ராதாராணி, லக்ஷ்மி தாயரெல்லாம் பகவானுடைய அந்தரங்க சக்தி. பகவானுடைய அந்தரங்க சக்தி இருக்கிறப்போ நம்ம வந்து பகவானுக்கு அன்பு தொண்டு செய்கிறோம். பகவானுடைய பகிரங்க சக்தி, பகவானுடைய எதிர்ப்பு, பகவானை எதிர்த்து செய்யக்கூடிய சக்தின்னா பகிரங்க சக்தி. இந்த பகிரங்க சக்தி என்பது இந்த மகாமாய துர்கா சக்தி என்றோம். இந்த மகாமாய துர்கா சக்தின்றப்போ இந்த பகிரங்க சக்தி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பகவானை எதிர்த்து தான் செயல்படுவாங்க.